வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். தேசிய ஜனநாயக கூட்டணி சுமூகமாக உள்ளது. திமுக காங்கிரஸ் கூட்டணியில்தான் குழப்பம் என்று எடப்பாடி பழனிசாமி பேச்சு. விரைவில் தொகுதி பங்கீடு பேச்சு தொடங்க உள்ளதாக அறிவிப்பு. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுடன் காங்கிரசின் ப. சிதம்பரமும் செல்வ பெருந்தகையும் தொகுதி பங்கீடு பேச்சு. கூடுதல் தொகுதிகளை காங்கிரஸ் கேட்கும் நிலையில் சிக்கலை தீர்க்க இறுதி முயற்சி. முதியோர் கைம்பெண்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலிவு நிலை போக்கும் சிறப்பு நிதியாக 2000 ரூபாய் மார்ச் மாத ஓய்வூதியத்துடன் சேர்த்து வங்கிக் கணக்கில் செலுத்தியுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் ஆற்றுக்கால் பகவதியம்மன் கோவிலில் புகழ்பெற்ற பொங்கல் விழா. நகரின் பல்வேறு பகுதிகளில் இனி விரிவான செய்திகளை காணலாம். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி சுமூகமாக உள்ளதாகவும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில்தான் குழப்பம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக, பாமக, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், புதிய நீதி கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், இந்திய ஜனநாயக கட்சி ஆகியவை இணைந்துள்ளனர். இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று டெல்லிக்கு சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். இருவரும் தொகுதி பங்கீடு குறித்து பேசியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் டெல்லி விமான நிலையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது சட்டமன்ற தேர்தலில் பின்பற்ற வேண்டிய உக்திகள் தொடர்பாக அமித்ஷாவுடன் பேசியதாகவும், சசிகலாவை கூட்டணியில் சேர்ப்பது தொடர்பாக பேசவில்லை என்றும் தெரிவித்தார். தங்கள் கூட்டணி சுமூகமாக இருப்பதாகவும் விரைவில் தொகுதி பங்கீடு பேச்சு தொடங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமருடைய கூட்டம் முடிஞ்சோடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணா உடனே நான் வந்துட்டேன். மற்றவரெல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் கூட்டம் உங்களுக்கு தெரியும், அன்னைக்கு தான் நடந்தது. அதுக்கு அடுத்த மதுரையிலிருந்து வந்த உடனே அன்னைக்கு நைட்டு வந்தேன், காலையில இங்க பொறுப்பு வந்தேன். இதுல ஒண்ணு நிலை கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் சுமூகத்தா மிக சிறப்பா எழுச்சிய கூட்டணி அமைஞ்சிருக்கு. விரைவாக ஆரம்பிக்கப்படும். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை காங்கிரஸ் மூத்த தலைவர் சிதம்பரமும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோர் என்று சந்திக்கும் நிலையில் கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரத்தில் எழுந்துள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ், திமுக இணைந்து போட்டியிட முடிவு செய்திருந்தனர். அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி கடந்த முறை ஒதுக்கிய தொகுதிகளை விட அதிக தொகுதிகளை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று கேட்டு வருகிறது. திமுக அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. இது தொடர்பாக திமுக தொகுதி பங்கீடு பேச்சு குழுவுடன் ஏற்கனவே காங்கிரஸ் மேலிடை பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோர் பேச்சு நடத்தி முடிவு எட்டப்படவில்லை. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் தேர்தல் கூட்டணி குறித்து டெல்லியில் சோனியா, ராகுல், மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோர் ஆலோசனை நடத்தினர். அப்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, மூத்த தலைவர் சிதம்பரம் ஆகியோர் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனையில் கலந்து கொண்டனர். இதையடுத்து சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள சிதம்பரம் வீட்டில் அவருடன் செல்வ பெருந்தகை ஆலோசனை நடத்தினார். அப்போது திமுக தரும் தொகுதிகளை பெற்றுக்கொண்டு கூட்டணியில் தொடரலாம் என்று செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். இதையடுத்து சிதம்பரம், செல்வ பெருந்தகை ஆகிய இருவரும் கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை சந்தித்துள்ளனர். அரசின் மாத ஓய்வூதிய உதவித்தொகை பெற்று வரும் முதியோர், கைம்பெண்கள், வயது முதிர்ந்த திருநங்கையர், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு நலிவு நிலை போக்கும் சிறப்பு நிதியாக 2000 ரூபாயை மார்ச் மாத ஓய்வூதியத்துடன் சேர்த்து வங்கிக் கணக்கில் வரவு வைத்துள்ளதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மகளிர் உரிமை தொகையுடன் கோடைகால சிறப்பு நிதியாக 2000 ரூபாய் வழங்கியது போல தங்களுக்கும் வழங்க வேண்டும் என்று முதியோர், கைம்பெண்கள், வயது முதிர்ந்த திருநங்கையர், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோரிடம் இருந்து கோரிக்கைகள் வந்ததாக குறிப்பிட்டுள்ளார். அதை ஏற்று மார்ச் மாத ஓய்வூதியத்துடன் நலிவு நிலை போக்கும் சிறப்பு நிதியாக 2000 ரூபாய் சேர்த்து வங்கிக் கணக்கில் வரவு வைத்துள்ளதாக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதியோர், கைம்பெண்கள் என மொத்தம் 29,29,000 பயனாளிகளுக்கு தலா 3,200 ரூபாயும், 5,92,200 மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா 3,500 ரூபாயும்
பராமரிப்பு உதவித்தொகை பெற்று வரும் 2,58,000 மாற்றுத்திறனாளிகளின் குடும்பங்களுக்கு தலா 4,000 ரூபாயும் இன்று காலை வழங்கியிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவிலில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று பொங்கலிட்டு வழிபட்டனர். கேரள மாநிலத்தில் புகழ்பெற்ற திருவனந்தபுரம் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவிலில் மதுரை எரித்த கண்ணகி குழந்தையாக கிள்ளியாற்றில் கரையில் தோன்றிய நாளான மாசி மாதம் பூரம் நட்சத்திரத்தில் பௌர்ணமி நாள் ஆற்றுக்கால் பொங்கல் திருவிழா நடைபெறுகிறது. மதுரை எரித்த சினத்தில் இருந்த கண்ணகியை பெண்கள் பொங்கலிட்டு அமைதிப்படுத்தி வழிபட்டனர் என்பது வரலாறு. இந்த ஆண்டு ஆற்றுக்கால் பொங்கல் விழா பிப்ரவரி 23ஆம் நாள் காப்பு கட்டி தொடங்கியது. இன்று பொங்கல் விழாவையொட்டி ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த பண்டார் அடுப்பில் ஆலய மேல்சாந்தி ஈஸ்வரன் நம்பூதிரி தீ மூட்டினார். தொடர்ந்து திருவனந்தபுரம் மாநகர பகுதிகளான தம்பானூர், மணக்காடு, காலடி, கிழக்கோட்டை, அம்பலத்தரை, பாளையம், வெள்ளையம்பலம், சாக்கை, ஈஞ்சங்கல் ஆகிய பகுதிகளில் பெண்கள் திரளாக குவிந்து சாலைகளிலும் வீடு வளாகங்களிலும் பொங்கலிட்டு வழிபட்டனர். 30 லட்சத்திற்கு மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று பொங்கலிட்டு வழிபட்டனர். ஆற்றுக்கால் பொங்கலையொட்டி திருவனந்தபுரம் மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளது. விழாவையொட்டி மாநகர பகுதிகள் முழுவதும் 5,000த்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் துணை இராணுவத்தினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ஈரான், லெபனான் ஆகிய இரு நாடுகளின் மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதலை நடத்தியுள்ளது. அதே நேரத்தில் சவுதி அரேபியாவின் ரியாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் மீது ஈரான் ட்ரோன் மூலம் தாக்குதலை நடத்தியுள்ளது. ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து தாக்குதலை நடத்தி வருகின்றனர். இதற்கு பதிலடியாக அமெரிக்காவுடன் நட்புடன் உள்ள கத்தார், பக்ரைன், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளை ஈரான் தாக்கி வருகிறது. இந்த நிலையில் இன்று ஈரான் தலைநகர் டெஹரான், லெபனான் தலைநகர் பெய்ரூட் ஆகியவற்றில் உள்ள இராணுவ தளங்களை குறிவைத்து இஸ்ரேல் புதிய தாக்குதல்களை நடத்தியுள்ளது. அதேபோல் சவுதி அரேபியாவின் ரியாத்தி நகரில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் மீது ஈரான் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது. 2 ட்ரோன்கள் வந்து விழுந்ததில் அங்கு தீப்பிடித்து சிறிதளவு சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பக்ரைனில் அமெரிக்க வான்படை தளத்தில் உள்ள கட்டளை அலுவலகத்தை தாக்கி அழித்துள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இது பற்றி அமெரிக்கா கருத்து கூறவில்லை. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி பெரும்பத்தில் சாலையோரத்தில் நின்றவர்கள் மீது 9 பேர் கொண்ட சமூக விரோத கும்பலைச் சேர்ந்தவர்கள் அரிவாளால் வெட்டியதில் வட மாநில தொழிலாளி உட்பட 2 பேர் உயிரிழந்தனர். அப்பகுதியில் பதற்றம் நீடிப்பதால் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். நாங்குநேரியில் இருந்து ஏர்வாடிக்கு செல்லும் மாநில நெடுஞ்சாலையொட்டி பெரும்பத்தில் உள்ள தேநீர் கடையில் நேற்றிரவு 9 மணியளவில் பலர் நின்று கொண்டிருந்தனர். அப்போது இருசக்கர வாகனங்களில் முகமூடி அணிந்து வந்த 9 பேர் கொண்ட சமூக விரோத கும்பல் அங்கு சாலையோரத்தில் நின்று கொண்டிருந்தவர்கள் மீது பெட்ரோல் குண்டுகளை வீசியுள்ளனர். இதனால் அங்கு நின்ற பொதுமக்கள் அங்கிருந்து அஞ்சி ஓடினர். அவர்கள் கண்மூடித்தனமாக அரிவாளால் வெட்டியதில் 6 பேருக்கு பலத்த வெட்டுக்காயம் விழுந்தது. இந்த தாக்குதலில் வட மாநிலத்தில் இருந்து வந்து செங்கல் சூளையில் தங்கி வேலை பார்த்து வந்த தொழிலாளி பெரும்பத்து காலனியைச் சேர்ந்த ஜான் ஆகிய இருவரும் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த கொடூர தாக்குதலில் பெரும்பத்தைச் சேர்ந்த நெல்சன், பிரபாகரன், ராமசாமி, வீரங்குளத்தைச் சேர்ந்த கணேசன் ஆகியோர் காயமடைந்தனர். இங்கிருந்து இருசக்கர வாகனத்தில் தப்பி சென்ற சமூக விரோதிகள் புளியங்குளத்தில் சென்றபோது சசிகுமார் என்பவரையும் அரிவாளால் வெட்டியுள்ளனர். வெட்டு காயமடைந்த அனைவரையும் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் சேர்த்து அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த கொலையை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் நாங்குநேரி ஏர்வாடி இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பெரும்பத்தில் பதற்றம் நிலவுவதால் அங்கு காவல் படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். தப்பி ஓடிய கொலையாளிகளை கைது செய்ய காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். பெரும்பத்தில் சாலையோரமாக உள்ள டாஸ்மாக் மதுக்கடையை அகற்ற வேண்டும் என்றும் அந்த கடையால் தான் இந்த பகுதியின் அமைதி சீர்குலைந்ததாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வேடச்சந்தூர் அருகே முதியவரை பாட்டிலால் தலையில் தாக்கிவிட்டு 5 பவுன் தங்க சங்கிலியை திருடி சென்ற 3 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஸ்ரீராமபுரத்தைச் சேர்ந்தவர் விவசாயி சண்முகம்.
கடந்த ஆண்டு சண்முகத்தின் மனைவி உயிரிழந்தார். இவருக்கு 2 மகன்கள் உள்ள நிலையில் தற்போது அவர்கள் வெளியூரில் வசித்து வருகின்றனர். இதில் கடந்த வெள்ளிக்கிழமை சண்முகம் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது மர்ம நபர்கள் வீட்டின் கதவை உடைத்து வீட்டிற்குள் சென்று சண்முகத்தை கடுமையாக தாக்கியுள்ளனர். தொடர்ந்து மர்ம நபர்கள் வீட்டில் வைத்திருந்த தனது மனைவியின் 5 பவுன் தங்க சங்கிலி மற்றும் 2000 ரூபாய் பணத்தை திருடிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றனர். இதில் அக்கம் பக்கத்தினர் சண்முகத்தின் அலறல் சத்தம் கேட்டு அங்கு சென்று அவரை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதன் பின்னர் அவரை மீட்டு வேடச்சந்தூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை வேடச்சந்தூர் சார்பு ஆய்வாளர் பாலசுப்பிரமணியன் தலைமையில் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மேல் மாத்தினிப்பட்டியைச் சேர்ந்த 3வரையும் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த திருட்டு சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மிசாவிற்கு பிறகு பகிரங்கமாக இந்திரா காந்தி மன்னிப்பு கேட்ட பின் தான் காங்கிரசுடன் கூட்டணி வைத்தோம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா தெரிவித்துள்ளார். சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டை பேருந்து நிலையம் அருகில் முதலமைச்சரின் பிறந்த நாளையொட்டி திமுக செயலாளர் நாகராஜ் தலைமையில் புகழரங்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா, திரைப்பட நடிகர் சத்யராஜ், திமுக பிரச்சார செயலாளர் அருள்மொழி ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். அப்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா பேசியபோது மிசா காலத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் திமுகவிற்கு என்ன கொடுமைகள் நடந்தது என புதிய காங்கிரஸ் தலைவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். தொடர்ந்து மிசாவிற்கு பிறகு பகிரங்கமாக இந்திரா காந்தி மன்னிப்பு கேட்ட பின் தான் காங்கிரசுடன் கூட்டணி வைத்தோம் என்றும் தெரிவித்தார். இதையடுத்து நடிகர் சத்யராஜ் பேசியபோது, சினிமா நடிகர்களை பார்க்க கூட்டம் வரும், ஆனால் நம்முடைய குடும்பம் 5 வருடங்களுக்கு முன்பாக எப்படி இருந்தது, தற்போது எப்படி உள்ளது என ஒவ்வொரு தமிழ்நாட்டு குடிமக்களுடைய மனசாட்சிக்கு தான் தெரியும் என்று தெரிவித்தார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமுவேல், மண்டல குழு மூர்த்தி, மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். செஞ்சியில் உள்ள 12 ஊராட்சிகளில் முடிவுற்ற திட்டப்பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஒன்றியம் மாத்தூர் திருகை உள்ளிட்ட 12 ஊராட்சிகளுக்கு 1,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் நியாய விலைக் கடை, அங்கன்வாடி மையம், நாடக மேடை உள்ளிட்ட பல்வேறு கட்டிடங்கள் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் ஒன்றிய சேர்மன் விஜயகுமார், கவுன்சிலர் ஏழுமலை, ஊராட்சி மன்ற தலைவர் தேவ கடாட்சம் ஆகியோர் உடன் இருந்தனர். பாரதிபுரம், கம்மாளம்பூண்டி ஆகிய ஊராட்சிகளில் புதிதாக கட்டப்பட்ட நியாய விலை கடையை சட்டமன்ற உறுப்பினர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் உள்ள பாரதிபுரம், கம்மாளம்பூண்டி ஆகிய ஊராட்சிகளில் புதிதாக கட்டப்பட்ட நியாய விலை கடையை சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு நியாய விலை பொருட்களை வழங்கினார். இதில் ஒன்றிய செயலாளர் ஞானசேகரன், பேரூர் செயலாளர் பாரிவள்ளல், பேரூராட்சி மன்ற தலைவர் சசிகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறையில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் பாக முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்ட காங்கிரஸ் அலுவலகத்தில் மாவட்ட தலைவர் பானுசேகர் தலைமையில் பாக முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் கலந்து கொண்டு கட்சியின் செயல்பாடுகள், தேர்தலில் பாக முகவர்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்து விளக்கி உரையாற்றினார். இதில் மாநில, மாவட்ட நிர்வாகிகள், பாக முகவர் பொறுப்பாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூரில் வருகின்ற 4ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெறும் இடத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் நேரில் சென்று ஆய்வு செய்தார். தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டியில் வருகின்ற 4ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெறுகிறது. கூட்டத்தில் கட்சியின் தலைவர் விஜய் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். இதற்காக 14 ஏக்கரில் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதையொட்டி கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் நேரில் சென்று பார்வையிட்டு நிர்வாகிகளிடம் ஏற்பாடு குறித்து கேட்டறிந்தார். இந்நிகழ்வில் தாவேகா நிர்வாகிகள், உறுப்பினர்கள் ஆகியோர் உடன் இருந்தனர்.
வேடச்சந்தூர் அருகில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை தெற்கு ஒன்றிய செயலாளர் சாமிநாதன் தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு மோரை வழங்கினார். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகில் முதலமைச்சர் பிறந்த நாளையொட்டி திமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை தெற்கு ஒன்றிய செயலாளர் சாமிநாதன் தொடங்கி வைத்தார். இந்த நீர்மோர் பந்தலானது 1,00,000 பொதுமக்கள் பயன்படும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் தெற்கு ஒன்றிய திமுக நிர்வாகிகள், வடக்கு ஒன்றிய திமுக நிர்வாகிகள், பேரூர் கழக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எம்ஜிஆரை போல நல்லவர் வரமாட்டாரா என ஏங்கிய மக்களுக்கு விஜயின் வருகை உற்சாகத்தை அளித்திருப்பதாக தாவேகா தேர்தல் குழு மாவட்ட கண்காணிப்பாளர் பிரபாகர் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் தாவேகா செயல் வீரர்கள் கூட்டம் மாவட்ட செயலாளர் விஜயகுமார், இணை செயலாளர் சிலம்பரசன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் தேர்தல் குழு மாவட்ட கண்காணிப்பாளர் பிரபாகர் பங்கேற்று நிர்வாகிகளிடையே உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், எம்ஜிஆரை போல நல்லவர் வரமாட்டாரா என ஏங்கிய மக்களுக்கு விஜயின் வருகை உற்சாகத்தை அளித்திருப்பதாக கூறினார். தொடர்ந்து தேசிய அரசியலை விஜய் முடிவு செய்யும் காலம் மிக விரைவில் வரும் என தெரிவித்தார். பின்னர் தற்போது தாவேகா வளர்ச்சியை பார்த்து திமுகவினர் அச்சத்தில் உள்ளனர் என விமர்சனம் செய்தார். இதில் மாவட்ட, ஒன்றிய, நகர, கிளை நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இரட்டை வேடம் போடும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் இஸ்ரேல் அதிபரையும் எஸ்டிபிஐ கட்சி வன்மையாக கண்டிக்கிறது என எஸ்டிபிஐ கட்சியின் மாவட்ட துணைத் தலைவர் அசாருதீன் தெரிவித்துள்ளார். சென்னை ஆர்கே நகரில் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் ஈரானில் உள்ள பள்ளிக்கூடத்தின் மீது இஸ்ரேல் கொடூரமாக தாக்குதல் நடத்தியதற்கும் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி உயிர் மாய்க்கம் செய்யப்பட்டதற்கும் கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஆர்கே நகர் தொகுதி தலைவர் பாபு தலைமை வகித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறுவர்கள், ஆண்கள், பெண்கள் உள்ளிட்டோர் கையில் மெழுகுவர்த்து ஏந்தியபடி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்நிகழ்வில் வடசென்னை வடக்கு மாவட்ட துணைத் தலைவர்கள் அசாருதீன் மற்றும் பிஸ்மி பஷீர், மாவட்ட பொருளாளர் அப்துல் ரஹ்மான், உமன் இந்தியா மூவ்மெண்ட் தலைவர் பகுமிதா காதர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட துணைத் தலைவர் அசாருதீன் செய்தியாளர்களை சந்தித்து பேசியபோது, அமைதி பேச்சுவார்த்தை நடைபெறும் இந்த சூழலில் போர் நடத்தக்கூடாது என்ற மரபை மீறி தற்போது ஏவுகணைகள் மூலமாக தாக்குதலில் ஈடுபட்டு வருவதாகவும், முக்கிய தலைவர் கமேனி மற்றும் அவரது குடும்பத்தை உயிர்மாய்க்கம் செய்யப்பட்டதையும் கண்டிப்பதாக தெரிவித்தனர். இன்று ஈரானானது அமெரிக்க ஏவுகணை தளவாடங்கள் எங்கெல்லாம் அமைந்திருக்கின்றதோ அந்த இடங்களிலெல்லாம் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய குவைத், ஓமன், மேலும் சவுதி, கத்தார் போன்ற இடங்களில் அமெரிக்க இராணுவ தளவாடங்களை குறிவைத்து இன்று ஈரானானது தன்னுடைய மூர்க்கத்தனமான போரினை இன்று நடத்தி கொண்டிருக்கின்றது. புதுக்கோட்டையில் கொளுத்தும் வெயிலில் போக்குவரத்து பணியில் ஈடுபட்டு வரும் போக்குவரத்து காவலர்களுக்கு மாவட்ட துணை கண்காணிப்பாளர் தர்பூசணி பழங்களை வழங்கி ஊக்கப்படுத்தினார். புதுக்கோட்டை மாவட்ட பேருந்து நிலையம் அருகில் கொளுத்தும் வெயிலை பொருட்படுத்தாமல் போக்குவரத்தை சரி செய்யும் போக்குவரத்து காவலர்களுக்கு மாவட்ட துணை கண்காணிப்பாளர் பிருந்தா தர்பூசணி பழங்களை வழங்கி ஊக்கப்படுத்தினார். தொடர்ந்து பாதுகாப்போடு போக்குவரத்து பணிகளை மேற்கொள்ளவும், தலையில் தொப்பி மாட்டிக் கொள்ளுங்கள் என அறிவுரை வழங்கினார். அப்போது போக்குவரத்து உதவி காவல் ஆய்வாளர் அழகர் உள்ளிட்ட காவலர்கள் ஆகியோர் பணியில் ஈடுபட்டிருந்தனர். வையாவூர் சாலையில் உள்ள கீதா தனியார் மண்டபம் பின்புறம் அமைய இருக்கும் தனியார் மதுபான கடையை தடை செய்ய கோரி ஒருங்கிணைந்த அறிஞர் அண்ணா குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒருங்கிணைந்த அறிஞர் அண்ணா குடியிருப்போர் நலச்சங்கம் சார்பில் வையாவூர் சாலையில் உள்ள கீதா தனியார் மண்டபம் பின்புறம் அமைய இருக்கும் தனியார் மதுபான கடையை தடை செய்ய கோரி ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். இந்த மனுவில் மதுபான கடை வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலையும் பல குற்ற சம்பவங்களையும் ஏற்படுத்தும் என்று தெரிவித்தனர். தொடர்ந்து இந்த மனுவை ஏற்காத பட்சத்தில் அனைத்து குடியிருப்போர் சங்கங்களின் சார்பாக சாலை மறியல் போராட்டம் நடைபெறும் என்று தெரிவித்தனர். எனவே இந்த மனுவின் மீது மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து மதுபான கடையை அமைய தடை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். சாலை வழியா தினமும் ஸ்கூலுக்கு போயிட்டு வர ஆயிரக்கணக்கான பள்ளி குழந்தைகளும் அவர்களை கூட்டிட்டு போயிட்டு வர தாய்மார்கள் ஆகிய நாங்களும் ரொம்ப பாதிக்கப்படுவோம். அதனால இந்த பார் வரக்கூடாது அப்படின்றத வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர்கிட்ட இன்னைக்கு மனு கொடுக்க வந்திருக்கோம்.
ஆல்ரெடி 2 தடவை நாங்க மனு கொடுத்திருக்கோம். இந்த முறை 3வது முறையா நாங்க மனு கொடுக்க வந்திருக்கோம். கோவில்பட்டி அருகே தீப்பெட்டி குச்சி குடோனில் தீ விபத்தில் உயிரிழந்தவருக்கு 4 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் பாண்டவர் மங்கலத்தில் தீப்பெட்டி குச்சி குடோனில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் கார்த்திக் என்பவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து சுடலை முத்து, கணேசன் ஆகியோர் படுகாயமடைந்து தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தில் உயிரிழந்த கார்த்திக் குடும்பத்திற்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது இரங்கலை தெரிவித்தார். காயமடைந்தவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்து தர தமிழக முதல்வர் உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து உயிரிழந்த கார்த்திக் குடும்பத்திற்கு 4 லட்சம் ரூபாயும், காயமடைந்த இருவருக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியில் இருந்து வழங்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்தார். மயிலாடுதுறையில் மருத்துவத்துறையினருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் செயல்படும் மருந்து ஆளுநர்கள் சிவகாமி சுந்தரி, சுரேந்திரநாத் ஜவஹர் ஆகியோர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு மருத்துவ சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்க மாவட்ட தலைவர் அறிவழகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு சங்க மாநில தலைவர் சுந்தர்ராஜன், கிராம சுகாதார செவிலியர்கள் சங்க தலைவர் இந்திரா ஆகியோர் கண்டன உரையாற்றினர். தொடர்ந்து மருத்துவத்துறையினருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் தொடர்ந்து செயல்படும் மருந்து ஆளுநர்கள் சிவகாமி சுந்தரி, சுரேந்திரநாத் ஜவஹர் ஆகியோர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இதில் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் மருதாவாணன், அருள்ராஜ்குமார், அனைத்து மருத்துவ பணியாளர்கள் உள்ளிட்ட மருத்துவத்துறை தொடர்புடைய அனைத்து துறை சங்கத்தினர் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இது மாவட்ட சுகாதார அலுவலர், அதாவது இந்த துறையோட பொது சுகாதாரத்துடைய மாவட்ட சுகாதார அலுவலர் கொஞ்சம் முயற்சி எடுத்திருந்தால் இந்த 2 பேரையும் கூப்பிட்டு பேசி காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கலாம் என்பது தமிழ்நாடு அரசு அனைத்து சுகாதார செவிலியர் சங்கத்தோட எண்ணம். ஏன்னா ஒருதலை பட்சமாக அவர் செயல்படுகிறார் என்ற கருத்து இன்னைக்கு மேலோங்கி இருக்கு அப்படிங்கிறத நான் பதிவிடுறோம். கரூரில் பாலியல் புகாரில் சிக்கிய பேராசிரியர் மற்றும் மாணவர்களுக்கு எதிராக செயல்படும் கல்லூரி பொறுப்பு முதல்வரை மாற்றக் கோரி 5வது நாளாக ஆசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கரூர் மாவட்டம் தாந்தோன்றிமலை தன்னாட்சி அரசு கல்லூரியில் சில மாதங்களுக்கு முன் பேராசிரியர் ஒருவர் மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளித்தது தொடர்பாக மாணவர்கள் புகார் அளித்தும் கல்லூரி முன் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். தொடர்ந்து காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துவதாக கூறி பேச்சுவார்த்தை நடத்தியதால் மாணாக்கர்கள் கலைந்து சென்றனர். இதையடுத்து பாதிக்கப்பட்ட மாணவி மற்றும் 13 கல்லூரி மாணவர்கள் மீது தாந்தோன்றிமலை காவல் நிலையத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு கலைக்கல்லூரி ஆசிரியர் கழகத்தின் கரூர் கிளை தலைவர் பிரபாகரன் தலைமையில் ஆசிரியர்கள் பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையை ரத்து செய்ய கோரியும் 3 மாதங்கள் கடந்த பின்பும் சம்பந்தப்பட்ட பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்காத கல்லூரி பொறுப்பு முதல்வரை கண்டித்தும் 5வது நாட்களாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஆசிரியர் கழகத்தின் மாநில தலைவர் டேவிட் லிவிங்ஸ்டன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், கல்லூரியில் பாலியல் குற்றச்சாட்டு சாட்டப்பட்ட பேராசிரியர் மீதும் பேராசிரியரை பாதுகாக்கும் பொறுப்பு முதல்வர் மீதும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மேலும் திருச்சி மண்டல விசாரணை அதிகாரி மாற்றப்பட்டு புதிதாக வேறு ஒரு விசாரணை அதிகாரி இப்பிரச்சனையை தொடர்பாக விசாரிக்க நியமிக்கப்பட்டுள்ளார். எனவே இந்த விஷயத்தில் தமிழக முதலமைச்சர் தலையிட்டு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஒரு மாணவி ஆங்கில வழி கல்வியில் இங்கிலீஷ் மீடியத்தில் அவங்க சேர்ந்துருக்கிறாங்க. வலுக்கட்டாயமாக அன்று பார்த்திங்கன்னா ஜாயின்ட் டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் அவர் ராதாகிருஷ்ணன் திருச்சி மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குனர் பிரின்சிபலாக இருந்தப்போ தான் அந்த மாணவி அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அட்மிஷன் கமிட்டியில் இன்றைய பொறுப்பு முதல்வர் சோழவந்தான் அருகே காமாட்சியம்மன் கோவில் குடிசைக்கு மர்ம நபர்கள் தீ வைத்ததில் பல லட்சம் ரூபாய் பணம் தீயில் எரிந்து நாசமாகி உள்ளது. மதுரை மாவட்டம் காமாட்சிபுரத்தில் உள்ள காமாட்சியம்மன் கோவிலில் தற்போது புதிதாக கோவில் கட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அங்குள்ள சாமி சிலைகளை அருகிலுள்ள குடிசையில் வைத்து அப்பகுதி மக்கள் வழிபாடு செய்து வந்தனர். இதில் அதிகாலையில் யாரும் இல்லாத நேரத்தில்
கோவில் குடிசைக்கு மர்ம நபர்கள் தீ வைத்துவிட்டு தப்பி சென்றுள்ளனர். இதனால் குடிசை முழுவதும் தீப்பற்றி எரிந்ததில் சாமி சிலைகள், உண்டியல் பணம், கோவில் கட்டுமான பணிக்காக வைக்கப்பட்ட பல லட்சம் ரூபாய் பணம் உள்ளிட்டவைகள் தீயில் எரிந்து நாசமாகியுள்ளது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் உடனடியாக தீயை அணைத்தும் மேலும் தீ பரவாமல் தடுத்தனர். இதைத் தொடர்ந்து தீ வைத்த மர்ம நபர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதி மக்கள் பெரும் வேதனை அடைந்துள்ளனர். சோழவந்தான் அருகே மின்சார டிரான்ஸ்பார்மர் வெடித்து சிதறியதில் பசுமாடு மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. மதுரை மாவட்டம் சோழவந்தானில் உள்ள மின்சார டிரான்ஸ்பார்மர் எதிர்பாராத விதமாக பயங்கர சத்தத்துடன் வெடித்தது. அப்போது சாலையோரம் தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்த பசுமாடு மீது மின்கம்பி விழுந்ததில் அந்த பசு சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தது. இதையடுத்து பசுமாட்டை வளர்த்து வந்த மூதாட்டி காளியம்மாள் தன் வாழ்வாதாரத்தை இழந்து கதறி எழும் காட்சி காண்போரின் நெஞ்சில் உருக்க வைத்துள்ளது. இதைத் தொடர்ந்து மூதாட்டி காளியம்மாளுக்கு தமிழக அரசு உரிய நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை ராமாபுரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற பன்னாட்டு தொழில்நுட்ப விழாவில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு தங்கள் கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தினர். சென்னை ராமாபுரத்தில் உள்ள கல்லூரியில் நடைபெற்ற பன்னாட்டு தொழில்நுட்ப விழாவில் பல்வேறு கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதில் ஷோகோ நிறுவனத்தின் இயக்குனர் ராஜலட்சுமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மாணவர்களுக்கிடையே 80க்கும் மேற்பட்ட தொழில்நுட்பம் மற்றும் தொழில்நுட்பம் சாராத போட்டிகள் நடத்தப்பட்டனர். இதில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்திய மாணவர்கள் தொழில்நுட்பம் மூலம் சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் மாதிரிகளை காணொலி மூலம் விளக்கி கூறினர். அது மட்டுமின்றி துறை சார்ந்த வல்லுநர்களின் பயிற்சி வகுப்புகள், போதை ஒழிப்பு விழிப்புணர்வு, மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் ஆகியவை நடைபெற்றன. இந்த போட்டிகளில் பங்கேற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. கோவையிலிருந்து பெங்களூருக்கு ரயிலில் சென்று விமானத்தில் திரும்பி வந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் பாலத்துறையில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியைச் சேர்ந்த 40 மாணவ மாணவிகள் ரோட்டரி கிளப் சார்பில் 3 நாள் கல்வி சுற்றுலா அழைத்து செல்லப்பட்டனர். கோவையிலிருந்து ரயில் மூலம் பெங்களூருக்கு சென்ற மாணவர்கள் அங்குள்ள அறிவியல் கண்காட்சிகளையும் அருங்காட்சியகங்களையும் பார்வையிட்டனர். பாட புத்தகங்களில் பார்த்த அறிவியல் கண்டுபிடிப்புகள், வரலாற்று பொருட்கள் உள்ளிட்டவற்றை நேரில் கண்டுகளித்த மாணவர்கள் இது தங்களின் அறிவுத்திறனை மேலும் மேம்படுத்தியுள்ளதாக தெரிவித்தனர். சுற்றுலா நிறைவில் பெங்களூரில் இருந்து விமானம் மூலம் கோவைக்கு திரும்பினர். விமான நிலையத்தில் அவர்களை ஆசிரியர்களும் பிற மாணவர்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். எங்களுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் மோனாக்ஸுக்கும் எங்கள் ஸ்கூலுக்கும் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். பெர்மிஷன் கொடுத்த கவர்மெண்ட்டுக்கும் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இது ஒரு எஜுகேஷ்னல் ட்ரிப் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன்லாம் எங்கள் மிஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நாங்கள் புக்கில் மிஸ் சொல்கிறது எல்லாமே பார்த்துருக்கோம். இன்றைக்கி நாங்கள் டைரெக்டாக போய் அங்கெல்லாம் பார்த்து அதெல்லாம் எப்படி பண்ணணும்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். தாராபுரம் அருகே அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 60க்கும் மேற்பட்ட பட்டதாரி இளைஞர்களை ஏமாற்றியவனை காவல்துறையினர் கையும் களவுமாக கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டம் அலங்கியத்தைச் சேர்ந்தவர் அறிவானந்தம். இவர் காசிலிங்கம் பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவரின் உதவியாளராக கடந்த 2 ஆண்டுகளாக தற்காலிக ஊழியராக பணியாற்றி வந்துள்ளார். இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு மற்றும் மத்திய அரசின் மருத்துவத்துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பல பேரிடம் 5 லட்சம் ரூபாய் வரை பெற்றுள்ளார். இதில் பணம் முழுமையாக கொடுத்தவர்களை திருப்பூரில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அழைத்து சென்று அவர்களது பெயரில் தயாரிக்கப்பட்ட பணி நியமன ஆணைகளை வழங்கியுள்ளார். இதில் சந்தேகமடைந்த சிலர் ஆங்கிலத்தில் தட்டச்சு செய்யப்பட்ட ஆணைகளின் பல எழுத்துக்கள் பிழைகள் இருப்பதையும் கையொப்பங்களில் வேறுபாடு காணப்பட்டதையும் கவனித்தனர். இதன் பின்னர் அவர்கள் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களை சந்தித்து கேட்டபோது இத்தகைய எந்த நியமனமும் அரசால் வழங்கப்படவில்லை என்று தெரிவித்தனர். இந்த நிலையில் பணம் கொடுத்து ஏமாந்ததாக கூறப்படும் அனுஷியா, சிவகுமார், மஞ்சு உள்ளிட்டோர் தளவாய்ப்பட்டினத்தில் இருந்து அறிவானந்தத்தை தேடி சென்று பணத்தை உடனே தருமாறு கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
இதைத் தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த தாராபுரம் காவல்துறையினர் அனைவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அறிவானந்தத்தின் அறையில் மாவட்ட ஆட்சியர் முதல் மருத்துவத்துறை அதிகாரிகள் வரை பயன்படுத்தும் போலி ரப்பர் ஸ்டாம்ப் சீல் கட்டைகள் கைப்பற்றப்பட்டனர். இதையடுத்து தகராறு செய்த 6 பேரிடம் மட்டும் சுமார் 50 லட்சம் ரூபாய் வரை பணம் பெற்றிருப்பது தெரியவந்துள்ளது. இதேபோல் 60க்கும் மேற்பட்ட பட்டதாரி ஆண் பெண் இளைஞர்களிடம் பல கோடி மோசடி செய்திருப்பது விசாரணையில் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இந்த மோசடி சம்பவத்தால் தாராபுரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வரல. இப்ப நான் மேரேஜ் பண்ணி வந்துட்டதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1 மாசமா அலையிறோம். வெள்ளிக்கிழமை அலங்கேயத்துல அவங்க வீடு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அங்க போய் பார்த்ததுக்கு இவங்க அண்ணாவங்க எல்லாம் வந்து இருந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னாங்க. திங்கக்கிழமை அமௌண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. திங்கக்கிழமை அமௌண்ட் தரேன்னு சொல்லிட்டு நாங்க போய் 3 மணி வரைக்கும் தாராபுரம் அங்க ஒரு கோயில் இருக்கு. நாங்க வந்து நைட்டு கிட்டத்தட்ட 9 மணி ஆயிடுச்சு. அங்க நின்றுந்தோம். அமௌண்ட் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 9:30 மணிக்கு லேட் பண்ணாரு. இல்ல நீங்க செவ்வாய்க்கிழமை வாங்க வாங்கிக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. கடலூர் மாவட்டம் கிள்ளையில் மாசிமக தீர்த்தவாரிக்கு வந்த ஸ்ரீ முஸ்னம் பூகராகசாமியை இஸ்லாமியர்கள் வரவேற்றனர். கடலூர் மாவட்டம் கிள்ளைக்கு ஸ்ரீ முஸ்னம் பூவராகசாமி சிதம்பரம் நடராஜர் கோவில் உற்சவர் சந்திரசேகர் சுவாமிகள் சிதம்பரத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள பெருமாள், முருகன், அம்மன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட சுவாமிகள் வந்து தீர்த்தவாரி செய்தனர். அப்போது ஸ்ரீ முஸ்னம் பூவராகசாமியை கிள்ளை தைக்காலில் உள்ள தர்காவில் இஸ்லாமியர்கள் வரவேற்று பட்டு சாத்தி மரியாதை செலுத்தினர். சையத் ஷா ரகமதுல்லா தர்காவில் முத்தவள்ளி சையத் VN சகாப், கிள்ளை பேரூராட்சி துணைத் தலைவர் கிள்ளை ரவிச்சந்திரன், பேரூராட்சி செயல் அலுவலர் மலர், அறநிலையத்துறை செயல் அலுவலர் ராஜ்குமார், உப்பு வெங்கட்ராவ், அறக்கட்டளை நிர்வாகிகள் ஸ்ரீ முஸ்னம் பூவராக சுவாமிக்கு இந்து முறைப்படி தாம்பூல தட்டில் பழம், 5 படி அரிசி, 501 ரூபாய் பணம் பட்டு சாத்தி வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ முஸ்னம் பூவராக சுவாமி ஆசாரியர்கள் தர்காவிற்கு சென்று மாலை, நாட்டு சர்க்கரை, பத்தி ஆகியவற்றை ட்ரஸ்டி சையத் சகாப்பிடம் வழங்கி உலக அமைதி வேண்டி சிறப்பு பிரார்த்தனை நடந்தது. பின்னர் அங்குள்ள ரகமதுல்லா சமாதியில் பூவராகசாமி கோவில் சார்பில் மாலை சாத்தி மரியாதை செலுத்தினர். பின்னர் பூவராகசாமி கிள்ளை முழுக்குத்துறை கடற்கரைக்கு சென்று தீர்த்தவாரி காட்சியளித்தார். இந்நிகழ்ச்சியில் சுற்றுப்புற ஊர்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று நீராடி வணங்கினர். திருவண்ணாமலை மாவட்டம் பர்வதமலையில் மாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு பக்தர்கள் வரிசையில் நின்று வழிபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசபாக்கம் வட்டம் தென் மகாதேவ மங்கலத்தில் 4560 அடி உயரம் கொண்ட பர்வதமலை உள்ளது. இந்த மலையின் மீது பிரம்மராம்பிகை உடனுரை மல்லிகார்ஜுனேஸ்வரர் கோவில் உள்ளது. இந்தியாவில் வேறு எங்கும் இல்லாத வகையில் பக்தர்களை மலை மீது ஏறி சென்று சாமிக்கு அபிஷேகம் செய்யும் வகையில் இந்த கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. பர்வதமலையில் நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் ஏறி சென்று சாமி தரிசனம் செய்து வந்த நிலையில் பலர் மூச்சு திணறலால் உயிரிழந்தனர். இதனால் மாவட்ட நிர்வாகமும் வனத்துறையினரும் பர்வதமலை மீது ஏறி சாமி தரிசனம் செய்ய அதிகாலை 5 மணி முதல் நண்பகல் 1 மணி வரை மட்டுமே அனுமதிக்கப்படுவதாக அறிவித்தனர். இந்த நிலையில் இன்று மாசி மாத பௌர்ணமியையொட்டி பர்வதமலைக்கு செல்ல அதிகாலையிலேயே ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். ஒவ்வொருவரையும் வனத்துறை அதிகாரிகள் சோதனை செய்து பர்வதமலை மீது ஏற அனுமதித்தனர். பக்தர்கள் மலை மீது ஏறி சென்று மல்லிகார்ஜுனரை வழிபட்டு திரும்பினர். இனி வருவது திரையுலக செய்திகள். நடிகர் ராம் சரண் நடிக்கும் பெத்தி படத்தின் பாடல் இணையத்தில் வெளியாகி வைரலாகி உள்ளது. பிரபல நடிகர் ராம் சரண் பெத்தி என்ற புதிய படத்தில் நடித்துள்ளார். இயக்குனர் புச்சி பாபு சனா இயக்கத்தில் இசையமைப்பாளர் AR ரகுமான் இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார். இந்த படத்தில் கதாநாயகியாக பாலிவுட் நடிகை ஜான்வி கபூர் நடித்துள்ளார். மேலும் இதில் கனடா சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார், திவ்யேந்து, ஜகாபதி பாபு உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இப்படம் வருகின்ற ஏப்ரல் 30ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் என படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் AR ரகுமான் பாடிய ரை ரை ராரா என்ற பாடல் இணையத்தில் வைரலாகி வருகிறது. கேம் சேஞ்சர் படத்திற்கு பிறகு ராம் சரணின் படத்தின் பாடல் வெளியாகி உள்ள நிலையில் அவரது ரசிகர்களிடையே இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இனி வருவது உலக செய்திகள்.
மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து உடனடியாக வெளியேறுமாறு அமெரிக்கர்களுக்கு அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகம் அவசர உத்தரவு பிறப்பித்துள்ளது. இஸ்ரேல், அமெரிக்கா ஒன்றிணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதில் ஈரான் உச்ச தலைவர் கமேனி உயிர்மாய்க்கப்பட்டார். இதற்கு ஈரான் பதிலடி கொடுக்கும் விதமாக கத்தார், குவைத், பக்ரைன், ஐக்கிய அரபு அமீரகத்தின் மீது தாக்குதல் நடத்தியதால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் நிலவி வருகிறது. இதன் காரணமாக ஓமன், கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட 14 நாடுகளில் வசிக்கும் அமெரிக்கர்கள் உடனடியாக வெளியேறுமாறு அமெரிக்கா வெளியுறவுத்துறை அமைச்சகம் அவசர உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் வணிக ரீதியிலான விமானங்கள் கிடைக்கும் போதே அங்கிருந்து வெளியேறுமாறு உத்தரவிட்டுள்ளது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். தோனியுடன் டேபிள் டென்னிஸ் விளையாடும் புகைப்படத்தை அவரது மனைவி ஷாசி சிங் சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். 2026 IPL சீசன் வருகின்ற 28ஆம் தேதி தொடங்கவுள்ள நிலையில் ஒவ்வொரு அணியும் தனது முகாமில் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பயிற்சி முகாமில் MS தோனியும் கலந்து கொண்டு தீவிர பேட்டிங் பயிற்சி மேற்கொண்டு வருகிறார். தொடர்ந்து முகாமில் தோனியுடன் டேபிள் டென்னிஸ் விளையாடும் புகைப்படத்தை அவரது மனைவி ஷாசி சிங் சமூக வலைதள பதிவில் பகிர்ந்துள்ளார். இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் என்று ஒரு சவரன் 1,25,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 10 ரூபாய் குறைந்து 15,650 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 80 ரூபாய் குறைந்து 1,25,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,36,584 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 315 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 3,15,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச் சந்தைகளில் வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச் சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1048 புள்ளிகள் குறைந்து 80,238 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச் சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிஃப்டி 313 புள்ளிகள் குறைந்து 24,866 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். தேசிய ஜனநாயக கூட்டணி சுமூகமாக உள்ளது. திமுக காங்கிரஸ் கூட்டணியில்தான் குழப்பம் என்று எடப்பாடி பழனிசாமி பேச்சு. விரைவில் தொகுதி பங்கீடு பேச்சு தொடங்க உள்ளதாக அறிவிப்பு. திமுக தலைவர் மு க ஸ்டாலினுடன் காங்கிரசின் ப. சிதம்பரமும் செல்வ பெருந்தகையும் தொகுதி பங்கீடு பேச்சு. கூடுதல் தொகுதிகளை காங்கிரஸ் கேட்கும் நிலையில் சிக்கலை தீர்க்க இறுதி முயற்சி. முதியோர் கைம்பெண்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலிவு நிலை போக்கும் சிறப்பு நிதியாக 2,000 ரூபாய் மார்ச் மாத ஓய்வூதியத்துடன் சேர்த்து வங்கிக் கணக்கில் செலுத்தியுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் ஆற்றுக்கால் பகவதியம்மன் கோவிலில் புகழ்பெற்ற பொங்கல் விழா. நகரின் பல்வேறு பகுதிகளில் 30 லட்சத்திற்கு மேற்பட்ட பெண்கள் பொங்கலிட்டு வழிபாடு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றனர். மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.